ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா, யூசர்லேருந்து 2 நம்பர் சாம்பிளை வாங்கிக்குவோம். ஏபி ஆர் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர்ன்ட்டு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேட்டர் லைக் அடிஷனா, சப்ராக்ஷனாங்கிறத நம்ம யூசர்லேருந்து தான் வாங்குவோம். 3வது அந்த லாஜிக். இப்போ யூசர் அடிஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, 2 நம்பரை ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். இது எப்படி கோடில் பண்ணலாங்கிறது பார்ப்போம். IntelliJ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸ்டெப் 1 என்ன? கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். இங்கே டிவிஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஃபர்ஸ்ட் நம்பர், கமா செகண்ட் நம்பர். அப்புறம் இது 2 நம்பரையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு ரிசல்ட்னு வச்சுக்கலாம். 3 நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். யூசர்ட்டு இன்புட் வாங்கணும் இல்லையா? அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். யூசர்ட்டு நம்ம இன்புட் வாங்கணும்னா அந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் கிளாஸ் என்னன்னா, டிஃபால்ட்டாக இன்பில்ட் ஜாவா கிளாஸ் தான். இப்போ சிஸ்டம் டாட் இன்னா லைக் நம்ம கீபோர்டு ஜாவா என்ன சொல்லணும்னா, கீபோர்டு இன்புட் வாங்க சொல்லும். பட் வாங்கின இன்புட்டை இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வாங்குவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட். நம்ம டபுள் வாங்கியிருக்கறனால நெக்ஸ்ட் டபுள். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இதே காப்பி பண்ணிப்போம். செகண்ட் நம்பர். செகண்ட். இப்போ 2 நம்பர் இன்புட் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம ஆப்ரேட்டர் வாங்குவோம் இல்லையா? அது ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இந்த மாதிரி சிம்பிள் தான் வாங்குவோம். அதுக்கு டேட்டா டைப் என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு டேட்டா டைப் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கேர் ஆப்ரேட்டர். இப்போ என்ட்ரது ஆப்ரேட்டர் கேட்போம். இதுக்கு எஸ் அவுட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு இப்போ ஸ்கேனர் டாட். இப்போ இங்கே நம்ம கேரக்டரை வாங்குறதுனால நெக்ஸ்ட் கேர் தான் வாங்கணும். நெக்ஸ்ட் டாட். ஏன் கேரட் 0 போட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம இன்புட் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ்ஸாக மைனஸாக தான் கொடுப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் இது எடுத்துக்கும். கேரட் 0னா அந்த என்ன ஃபஸ்ட் லெட்டரை கொடுக்குறோமோ அது மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். enter the first number 5 3 plus. நம்மளால இன்புட் கொடுக்க முடியுது. செகண்ட் அடுத்து என்னன்னா, ஸ்டெப் 2 என்னதுன்னா லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆப்ரேட்டர் வாங்கிட்டோம் இல்லையா? இப்போ ஸ்விட்ச் ஆப்ரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இது ஒவ்வொரு கேஸாக நம்ம பார்ப்போம். இப்போ கேஸ் இந்த கேரக்டர் ஒருவேளை ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட் equal to first number plus second.
ஸோ எஸ் அவுட். இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு வேளை யூசர் ப்ளஸ்ன்னு குடுத்தாங்கன்னா, இந்த இப்போ யூசர் வந்து இங்க 2 நம்பர் குடுத்துட்டு, இங்க ப்ளஸ்ன்னு குடுத்தாங்க அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ்ல இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 2 நம்பர் இங்க ஆட் பண்ணி, அத ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 + 3 ப்ளஸ்ஸு நான் குடுத்தேன் அப்படின்னா, ஸோ அடிஷன் இஸ் 7 கரெக்ட். இப்போ இதே தான் மைனஸ். இதே தான் மைனஸ்க்கு வரும். மல்டிப்ளிகேஷனுக்கும் இதான் வரும். இப்போ டிவிஷனுக்கும் இதான் வரும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 5 6 இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார். ஓ! இப்போ இங்க சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும் இல்லையா? இப்போ இங்க மைனஸ் சப்ட்ராக்ஷன் டிஃபரன்ஸ் நம்பர் இஸ் ஓகே. இதுனா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன். இங்க வந்து 5 ப்ளஸ் மைனஸ். ஓ! இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நான் மைனஸ் இங்க குடுத்தனால, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகலை. டைரக்ட்டா இங்க வந்துருச்சு. மைனஸ் ஆஃப் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 1. 5 - 4 1 தான். இப்போ ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, மறுபடியும் இந்த கேஸும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த கேஸும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்படி ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பிரேக் குடுக்கல. ஸோ எல்லா கேஸ்க்கும் உள்ள போகுது. இப்போ 7 5 ஆப்பரேட்டர் வந்து இப்போ மைனஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு 3ம் 4ம் எக்ஸிக்யூட் ஆகல. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த 3 கேஸும் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, வெறும் மைனஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் ஆகி வெளிய வந்துருச்சு. ஸோ அடுத்தது இப்போ அதே மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பார்த்துடலாம். நம்பர் 7 செகண்ட் நம்பர் 8 ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். 7 8 சார் 56. அடுத்தது டிவிஷன் 15 5 டிவிஷன் தரேன். இப்போ 3 5 3 சார் 15. ஸோ ஓகே. இப்போது நான் வந்து இந்த 4 ஆப்ரேட்டர் இல்லாமல், அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லாமல் இன்னொரு ஆப்ரேட்டரை தந்தேன் அப்படின்னா, லைக் பர்சன்டேஜோ டாலரோ கொடுத்தோன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணும் பார்ப்போம். 4 5 கொடுத்து ஆப்ரேட்டர் வந்து இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் தரேன். ஸோ இது நம்ம ஹேண்டில் பண்ணோம். இந்த சினாரியோ நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இது உள்ள எந்த கேஸும் மேட்ச் ஆகாது. அப்போது இங்கே டிஃபால்ட் உள்ள கொடுக்கணும். ப்ளீஸ் என்டர் வேலிட் இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். 4 4 இப்போ அதே பர்சன்டேஜ் ஸோ இப்போ ப்ளீஸ் என்டர் த வேலிட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த சினாரியோ நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இது இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, லைக் ஸ்விட்ச் கேஸுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இஃப்எல்ஸ் சர்ச் பண்ணும்போது என்னென்னா, இஃப்எல்ஸ் நிறைய சினாரியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஃபிக்ஸ்டு ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு.
ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.